ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி ஸ்டடி விளாக் தான். ஓகேங்களா, நான் வந்து எக்கனாமிக் லெசன் படிக்கிறேன். அதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து 9th ஃபஸ்ட் எக்கனாமிக். ஓகேங்களா, நான் 10th எக்கனாமிக் ஆல்ரெடி படித்து அதை அண்டர்லைன் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமிக்கில் ஃபஸ்ட் லெசன். இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிகர நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், மொத்த நாட்டு உற்பத்தி, இந்த மாதிரி மேம்பாடு பற்றி அதிகமான டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எக்கனாமிக் வந்து புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு வேளை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்க தான் உங்களுக்கு வந்து அது வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணணுங்க. படிக்கிறவங்க நீங்கள் வந்து படிப்பு மட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டடி, நைட் ஸ்டடி, இந்த மாதிரி மாற்றி எதுனா ஒன்று பண்ணிவிடுவேன். இதுலேயே என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, சிலபஸை எப்படின்னா கவர் பண்ணிடணும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போது சிலபஸை கவர் பண்ணாமல் எழுதுறதுனால இந்த தடவை எப்படின்னா சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அதிகமாகிடுச்சு உடம்புல. நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது. அப்புறம் 1 மந்த் டேப்லெட் வர எடுக்கணும். அயன் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க, எனக்கு எப்படின்னா அயன் டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. இது யாருக்குன்னா இது டீட்டெயில் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கட்டவரில் பார்த்தீங்களா, அந்த இதில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இது வந்து ஒரு விரலில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 4 விரலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து அதே மாதிரி மாறிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா புக்கை எடுத்து வச்சாச்சு. கார்டன் ஏரியாவுக்கு போகலாம், செடிலாம் வளர்க்குறேன் இல்லைங்களா, அதுக்கு தண்ணிலாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் சும்மா இருப்பீங்க பார்த்தீங்களா, படிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செடிலாம் வளங்க, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வீட்டில் என்ன பண்ணனா நிறைய செடி வளங்க. ஓகேங்களா, இது எல்லா விதையும் நான் கடையில் வாங்கினது அப்படிலாம் கிடையாதுங்க, வீட்டில் இருந்தே தான் நான் போடுவேன். இந்த கீரை செடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கடையில் வாங்கிட்டு வந்தது. அந்த விதையை வச்சு அப்படியே செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முத்த வச்சு அதுலேருந்து எடுத்து போட்ட விதை எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து பூசணிக்காவுடைய கொட்டையிலேருந்து ஒரு விதை போட்டேன், அது முளைச்சிடுச்சு. காராமணி செடி இதெல்லாம் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொடி போட்டிருக்கேன். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்த பாவக்காய் தான். அதை வந்து காய வச்சு அந்த கொட்டையெல்லாம் போட்டால் வளர்ந்துடுச்சு. இது பப்பாளி பழம் சாப்பிட்டு போட்டேன், அதுவும் பப்பாளி மரமாக வளர்ந்துடுச்சு. என் கை வாட்டமாக என்னன்னு தெரியலங்க, நான் எந்த செடி விதை காய வச்சு போட்டாலுமே எல்லாமே முளைச்சிடுது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செடி வளர்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கிணறு இருக்குது. அந்த கிணறு தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் பாருங்கள். இருங்க காமிக்கிறேன், இருங்க போகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு அப்படியே ஒட்டி எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கும் கிணறு. மழை டைமில் தான் கொஞ்சம் டேஞ்சரான பகுதியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விரிசல் வர விட்டுருக்கு பாருங்கள். இருங்க காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து அது ஊரில் அப்படியே விரிசல் விட்டுருக்கோங்க வேறு வீடு. பக்கத்துலேயே வேறு கிணறு வர இருக்கும். இந்த பசங்களை வச்சுட்டு இருக்கதா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டேஞ்சராக இருக்குது. ஏன்னா வந்து இந்த வெறும் கொம்பு தானே கட்டியிருக்கோம். எட்டி பார்த்தா அப்படியே பார்த்தீங்கன்னா கிணறு தெரியும். இது வீடு, அது கிணறு. வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களை பத்திரமா வச்சுக்கிறது தாங்க எனக்கு கஷ்டமே. இந்த இடத்துல வேறு எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது. எப்படின்னா பசங்களை பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா, பாய். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.